விண்வெளியின் அமைதியான இருள் நடுவில் பூமியை சுற்றி ஒரு பெரிய விண்வெளி நிலையம் பயணம் செய்து கொண்டிருந்தது. அங்கே பணியாற்றிய விண்வெளி வீரர் அருண் வெளிப்புறத்தில் ஏற்பட்ட கோளாறை சரி செய்ய விண்வெளிக்குள் வெளியேறினார். அவரின் உடலுக்கு ஒரு பாதுகாப்பு கயிறு மட்டும் இணைக்கப்பட்டிருந்தது. அனைத்தும் சாதாரணமாக நடந்து கொண்டிருந்த நேரத்தில் திடீரென ஒரு வெடிப்பு ஏற்பட்டது. மின்னல் போல பறந்த உலோக துண்டுகள் அருணின் பாதுகாப்பு கயிறை துண்டித்துவிட்டன. சில நொடிகளில் அவர் விண்வெளியின் ஆழமான இருளுக்குள் மெதுவாக மிதக்க ஆரம்பித்தார். மிஷன் கண்ட்ரோல், எனக்கு உதவி வேண்டும் என்று அவர் பதற்றத்துடன் தொடர்பு கொள்ள முயன்றார். ஆனால் ரேடியோ சிக்னல் பலவீனமாகியது. அவரின் ஹெல்மெட்டில் இருக்கும் ஆக்சிஜன் அளவு மெதுவாக குறையத் தொடங்கியது. 90%, 70%, 50%. அவரின் சுவாசம் வேகமானது. பூமி மெதுவாக தொலைவில் சிறியதாக மாறியது. விண்வெளி நிலையத்தில் இருந்த மற்றொரு வீரர் உடனடியாக மீட்பு பயணத்தை தொடங்கினார். அவர் ஜெட் தள்ளம் கருவியை பயன்படுத்தி அருணை நோக்கி வேகமாக பறந்தார். சில வினாடிகள் மட்டுமே மீதமிருந்தன. இறுதியாக ஆழமான விண்வெளியின் நடுவில் ஒரு கை இன்னொரு கையை பிடித்தது. அந்த ஒரு பிடிப்பு ஒரு உயிரை